கடைசியில் எடப்பாடி அவர்கள் சசிகலா அம்மையாரே வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாரு, அது சரியா? அதுதான் அந்த சூழல்கள் மாறி இருக்கு. எம்எல்ஏக்கள் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்கிறாங்க. ஏன் சசிகலா அவர்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் தான் வேற ஒருத்தர் தேர்வு செஞ்சுருக்கலாமே. செங்கோட்டையன் இருக்கிறாரு, இப்போ போர்க்கொடி உயர்த்துறாரு, அந்த செங்கோட்டையனை போட்டிருக்கலாம். இல்லை ஓபிஎஸ் தான் ரொம்ப நல்லவர்னா அவரே கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவர் அதனால ஓபிஎஸ் வெளியில் போனார். அதுக்கு அவர் முதலமைச்சர் பதவி விட்டு தூக்கணும். அப்போ எல்லா கட்சியில் உள்ள எல்லோருமே யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அவங்கள தான் அவங்க சசிகலாவால் போட முடியும். அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை போட்டாங்க. வேற யாராவது போட்டிருந்தா கட்சி இந்நேரம் சின்னாபின்னமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமைத்துவத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரோ இல்லையா? 4.5 ஆண்டுகள் கட்சி வந்து எந்த விதமான சின்ன ஒரு இதுவும் இல்லாமல் சலசலப்பும் இல்லாமல் அந்த ஆட்சி ரன் பண்ணியிருக்கிறார். இப்போது வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நினச்சா கூட அப்போவாவது அவர் முதலமைச்சராக இருந்தார், அமைச்சர் பதவி போயிடும், எம்எல்ஏ பதவி போயிடும்னு சொல்லி கட்சிக்காரங்க பயப்பட்டுருக்கலாம். இன்றைக்கு அவர் எதிர்கட்சியில் தான் இருக்கிறார். இன்றைக்கு அவர் கண்டு பயப்படணுங்கிற அவசியம் வந்து மூத்த தலைவர்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? சிவி சண்முகத்துக்கோ, ஜெயக்குமாருக்கோ, தங்கமணிக்கோ, வேலுமணிக்கோ, நத்தம் விஸ்வநாதனுக்கோ, திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ என்ன அவசியம் இருக்குது? இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இவர் எல்லாரும் அரவணைச்சு செல்றாரு, இவர் கரெக்டாக இருப்பாருங்கிறதுனால அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வெளிப்பூச்சுக்கு வந்து எல்லாரும் அரவணைச்சு போறாங்க அப்படின்றது மாதிரி இல்லை. உள்ளவே செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை போன்றவே நிறைய மூத்த அமைச்சர்கள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு காட்டத்தோட தான் உள்ள நாங்கள் உட்காந்துருக்குறோம். ஏன்னா அதிமுக வந்து 2-3 பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க, பகிரங்கமாகவே வெளியே வந்துட்டாங்க. இன்னமும் உள்ள அந்த மாதிரி நிறைய பேர் குமுறலோட தான் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னும் போது மூத்த நிர்வாகிகள் ஏதாவது வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே கட்சி விட்டு நீக்கிறது, பதவியிலேருந்து டீப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டுங்களா? இல்லை, குமுறல் இருக்கிறவங்க இவர் கூட வந்து உட்காந்துருக்கணும்ல. இவர் ஒருத்தர் தானே வந்து உட்காந்தாரு. எல்லாருமே வந்து முழுமையாக அந்த தலைமையை ஏற்றுக்கொண்டதுனால தான் இருக்கிறாங்க. தலைமை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும்?